ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் சரண். டாக்ஸிக் படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் ஒரு சின்ன ரிவ்யூவாக பார்க்கலாம் வாங்க. ராக்கி பாய், நயன்தாரா மற்றும் படம் நடிச்சிருக்காங்க. பெரிய பட்ஜெட் படமாக இருக்குது. அப்படி படத்தில் என்ன தான் மேட்ரு இருக்குன்னு போய் பார்த்தா படத்தில் மேட்ரு இல்லைங்க, மேட்ரு தான் படமாகவே இருக்குது. அதாவது இந்த படத்தோட கதை என்னென்னா, கேஜிஎஃப், அனிமல், கோட் இந்த 3 படத்தையும் மிக்சியில் போட்டு அடித்து ஒரே இதாக எடுத்து குடித்தோம்னா அதுதான் டாக்ஸிக். சரி, 3 மணி நேரத்துக்கு மேலே படம் இருக்குது, சரி கதைக்காண்டி தான் இவ்வளோ டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா கதைக்காண்டிலாம் ஒன்றும் கொடுக்கல. இவங்க பேசுகிற டைலாக் எல்லாமே ஒரு மணி நேரமாக ஆகுது. இப்போ நம்ம நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா நல்லா இருக்கேங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் எப்படின்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நான் எப்படி இருக்குன்றது என்னையே கேட்குறத விட மற்றவங்களை கேட்டுப்பார். அப்போ அது மாதிரி என்னென்னமோ பேசுகிறாங்க. நீங்கள் இவங்க பேசுகிற கான்வர்சேஷன்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் மண்டையை பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். எதுவுமே இல்லை, எல்லாமே அதான். அந்த கேஜிஎஃப் படத்தில் பில்டப் கொடுப்பாங்களா, அது அந்த படத்துக்கு தேவையாக இருந்துச்சு. ஆனால் இந்த படத்துக்கு தேவையே இல்லைன்னாலும் படத்தில் பில்டப்பில் தான் படமே. 2 தான், சுட்டான் செத்தான் வந்தான் ரிப்பீட்டுன்ற மாதிரி சுடுறாரு கொல்றாரு, அப்புறம் ஹீரோயின்ஸை தேடி போகிறாரு, சுடுறாரு கொல்றாரு, ஹீரோயின்ஸை தேடி போகிறாரு. இது ஒன்று தான் கதையோட இதே. வேறு கதையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக இதுதான். இந்த படத்தில் இருக்க உமன் கேரக்டரைசேஷன் மாதிரி வேறு எந்த படத்துலேயுமே இருக்காது. நான் அதை அடித்து சொல்லுவேன். அவ்வளோ அழகாக வேறு லெவலில் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு பொண்ணோட கேரக்டரும் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னு தான் ஆசை. ஆனால் அப்படி இல்லை. எப்படின்னா, இப்போ இந்த படத்துல ஒரு சீனில் இருக்கும், 2 பொண்ணுங்க பேசிக்கிற மாதிரி. இந்த பசங்க தான் நம்மளை இப்படி நிற்க வச்சுருக்காங்க, இந்த மாதிரி நம்மளை ஆக்கியிருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது பெரிய ஒரு பொய்யா இருக்கும். ஃபுல்லாக எல்லாமே இவங்க கையில் தான் இருக்கும். அப்படி நம்மளை திருப்பி விட்டுறது, பண்ணுறதெல்லாம் அவங்க பண்ணிடுறது. நல்லது நடந்தால் அது பெண்ணோட இது, நாங்கள் சாதிச்சிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு. இதே கெட்டதெல்லாம் நினச்சா பசங்க தாங்க பார்க்க காரணம், எல்லாமே நம்மளை பண்ணிட்டானுங்கன்ட்டு. சரி, அந்த 2 பொண்ணோட கேரக்டரைசேஷனை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு பசங்க தான் பொண்ணுங்களை ஆள்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தில். மெயினாக அதை சொல்ல வரல, பட் அது சின்ன ஒரு இதாக தான் இருக்கும். படத்தோட கதை அந்த மாதிரி ஒரு இதாக இருந்திருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு மெயின் பிளாட்டாக வச்சுட்டு அதில் போயிருந்தால் கூட, வேறு எதுலேயும் போயிருந்தால் கூட பரவாயில்ல. எதுலேயுமே போகல, அது வேறு விஷயம். அது மெயின் பிளாட்டு கிடையாது, அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு நான் சொல்லிடுறேன். எப்படின்னா, இந்த படத்தில் ஹீரோயின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 2-3 பேர் இருக்காங்க ஹீரோயின்ஸ்னு. அது எப்படின்னா, ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், நல்ல பையனாக இருக்கணும் அப்படின்னு தானே மெயினாக விரும்பணும் பொண்ணுங்கண்ணா. நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்குண்ணா. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அதாவது யாஷ் ஒரு 1ஆம் நம்பர் பொறுக்கின்னு தெரியுது. அப்படி இருந்துமே எல்லா பொண்ணுங்களும் அவர் தான் வேணும்னு வந்துடுறதுங்க. இப்படி தான் அவன் 1ஆம் நம்பர் பொறுக்கின்னு தெரியுது. அப்புறம் வந்தால் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு தெரியுது. கடைசியில் பார்த்தா அப்புறம் பசங்கள்லாம் கெடுத்துட்டானுங்கன்னு தெரியுது. என்னங்க இது அநியாயமாக இருக்குது. இவங்க நல்ல பசங்க, அந்த ஊருக்குள்ளே நல்ல பசங்களே இருந்திருக்க மாட்டானுங்களா? அதெல்லாம் இல்லை, யாஸ் முன்னாடி தான் வருவேன் அப்படின்னு வந்தால் கைரா, அந்த ஹிந்தி ஹீரோயின், அவங்களாம் ஃபஸ்ட்டு போல்டான கேரக்டர் மாதிரிலாம் காட்டுறாங்க, கையெல்லாம் எடுத்துக்கிறாங்க, என்னமோ சொல்கிறாங்க. அப்போ யாஸ் போயிடுறாரு. சரி, அவன் தான் போகிறான்ல, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவான், அப்படிலாம் இல்லை. இவர் பின்னாடி இந்த அம்மா போகுது, அப்புறம் இந்த அம்மாவை போய் கடைசியில் இந்த அம்மா சைக்கோ ஆயிடுது. சரி, இந்த பொண்ணோட கேரக்டரைசேஷன் தான் இப்படி இருக்குது, சைக்கோவாகி செத்து போயிடுற மாதிரி இருக்குதுன்னா, ருக்மணி வசந்த், அதாவது அவங்களுக்கு உண்மையாலே ஃபேன்ஸ் அதிகம். நானே ருக்மணி வசந்த் ஃபேன் தான். அவங்க இவங்களோட கேரக்டர் கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தா, கைராவோட மொக்க கேரக்டர் இந்த பொண்ணோட கேரக்டராக தான் இருக்குது. படத்தில் மற்ற பொண்ணுங்க கேரக்டர் கூட பரவாயில்ல. எப்படின்னா, எல்லாமே ரவுடி பொம்பளைங்க தான். அதனால் ரவுடி பொம்பளைங்க ரவுடி பசங்களை தேடி தான் போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ருக்மணி வசந்த் அப்பா ஒரு 1ஆம் நம்பர் சூதாடி குடிகாரம் போல இருக்குது. யாஷோட அந்த சூதாட்ட கிளப்பில் அந்த மொத்த சொத்தையும் வித்துடுறான், அழிச்சிட்றான் அவனே. சரிங்களா? இதுக்கு நியாயம் கேட்டு ருக்மணி வசந்த் யாஷ் முன்னாடி நிற்பாங்க, பாமெல்லாம் கட்டிக்கிட்டு. முதல்ல இது வந்ததே தப்பு தான். அவங்க அப்போ அவன் சொத்தை எல்லாத்தையும் விற்றுட்டான், அவன் இதில் தான் விற்றுருக்குறான். சரிங்களா? யாஸ் ஒன்றும் பிடுங்கலை. ஆனால் நிற்கிது அந்த அம்மா. சரி, ஓகே, அது ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் நிற்கிது. சரி, இன்னும் ஒன்றால் எத்தனை குடும்பங்கள் இந்த மாதிரி நிற்கணும் அப்படின்லாம் பாமை கட்டிட்டு நிற்கிது. சரி, பழி வாங்க தான் நிற்கிதுன்னு பார்த்தா, ஆனால் யாஸ் முன்னாடி நியூக்ளியர் பாம்பு வச்சாலுமே யாஸை ஒன்றும் பண்ண முடியாதுன்றது நமக்கு தெரியும், அந்த அம்மாவுக்கு தெரியல. அந்த அம்மா அப்படியே நைஸாக பேச்சை போட்டுக்கிட்டே பாமை கழட்டி வீசிடுறாரு யாஷ். அப்புறம் சொல்கிறார், அவரே சொல்கிறாரு, அடுத்த வாட்டி நியூக்ளியர் பாம்பை கட்டிட்டு வரணுமோ டைலாகு. அதெல்லாம் கேட்க முடியல. நிறைய டைலாக் வருது படத்தில், ஒரு சில டைலாக் மட்டும்தான் கேட்க முடியுது. கேட்டாலும் மனசில் நிற்கலை, அது வேறு விஷயம். கேஜிஎஃப்பில் மாதிரி மனசில் எதுவுமே நிற்கலை. ஃபுல்லாக படத்தை ஃபுல்லாமே டைலாக் தான் போட்டு கொண்டுட்டானுங்க. அதை விட்டுருவான். நம்ம அந்த ருக்மணி கேரக்டருக்கு வருவோம். அடுத்த சீனில் என்னென்னா, யாஷ் ருக்மணி வசந்தோட அப்பாவோட கடனெல்லாம் தீர்த்துடுறாரு. இதை பார்த்து ருக்மணி வசந்துக்கு அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க.
யாஸ் வந்து அப்புறம் வந்து லவ் பண்ணுறாங்க. நமக்கு தான் தெரியும் யாஸ் வந்து எதுக்கு வந்து அவங்க அப்பாவோட கடனெல்லாம் செட்டில் பண்ணான்ட்டு. இதே ஒரு பையன் வந்து அதே இதில் வந்து எங்கள் அப்பா உன்னால தான்டா நாசமாக போனான் அப்படின்னு வந்திருந்தா யாஸ் அந்த பாமை தூக்கி வீசியிருக்க மாட்டார். அந்த பையனே பாமோட கட்டி தூக்கி அப்படியே போட்டிருப்பாரு. அது ருக்மணியஸ் வந்து நல்லா அழகாக இருக்க பொண்ணுனால பாமை கட்டி வீசிட்டு கரெக்ட் பண்ண பார்த்துருக்காரு. அந்த பொண்ணு ஈஸியாக சரியான மலுமட்டையாக இருக்குது. அவங்க அப்பங்காசு இவனால தான் போச்சுன்னு அந்த புள்ள முதல்ல வந்துச்சுல, சரி இவனாலே வந்துருச்சு ஆளை விட்டு கிளம்புவோம் அப்படிலாம் இல்லை. இன்னொன்று இவன் ஒரு 1ஆம் நம்பர் பொறுக்கி யாஸ் வந்து இந்த படத்தில் வந்து 1ஆம் நம்பர் பொறுக்கி அந்த ராக்கான் கேரக்டர்னு நினைக்கிறேன். கேரக்டர் பேர் எனக்கு சரியா படத்தில் எதுவுமே ஒட்டலை, அதனால் எனக்கு வந்து கேரக்டர் பேர் அந்த இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. யாஸ் வந்து ஒரு 1ஆம் நம்பர் ரவுடியாக தான் இருக்கார். ஒதுங்கி போவோம் அப்போல்லாம் பிள்ளைங்க போகாது போல இந்த படத்தில் இருக்க பிள்ளைங்க. சரி யாஸ் வந்து ரவுடியாக இருக்காது, நம்ம கடன்லாம் தீர்ந்துருச்சு அப்படியே போகலாம் போகல. இவங்க தான் வந்து பர்மனண்ட்டாமா யாஸுக்கு வந்து அப்படிலாம் சொல்லி அப்புறம் கடைசியில் வந்து போலீஸ்லாம் போய் அழுகுது அந்த அம்மா எதுக்குன்னு தெரியல பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு. பர்மனெண்ட்டாக பிள்ளைய விட்டுட்டு போக வேண்டியதானே, அதெல்லாம் இல்லை. அதுதான் இந்த பொண்ணுங்க எப்படின்னா இப்போ வந்து 1ஆம் நம்பர் பொறுக்கி எல்லாமே தெரியும், ஆனால் போய் வந்து போயிடுறாங்க. நான் லவ் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போயிடுறது. அப்புறம் வந்து பசங்களை பிடிச்சி திட்டுறது. அவனை திட்டினாலும் பரவாயில்ல, இல்லை இந்த அம்மா தான் தப்பு பண்ணிச்சு, இந்த அம்மா தான் போய் லவ் பண்ணி போய் கல்யாணம் பண்ணாங்க எல்லாம் ஓகே. பசங்க நாங்கள் எல்லாம் மற்ற பசங்களே அப்படி தான். அது இப்படி சரி. நம்ம படத்துக்கு வரும். படத்துக்கு நீங்கள் வந்து போகலாமா போகக்கூடாதுன்னா அது உங்கள் சாய்ஸ் தான். அதாவது படம் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 3 படத்தோட சாயல் தான், வேறு கதையும் இல்லை ஒன்றும் இல்லை, படத்தில் மேட்ரு இல்லை, அதான் எல்லாமே சொல்லிட்டேன். நல்ல ஹாலிவுட் தரத்தில் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி மற்ற எல்லாமே இருக்கும், ஒர்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அது நம்ம குத்தமே சொல்ல முடியாது. ரொம்ப அழகாகவே இந்த படம் எடுத்திருக்காங்க. ஆனால் கதை வயசு ஸ்க்ரீன் பிளே வயசு சுத்தமாக எதுவுமே சரியில்லை. டைலாக்லாம் போட்டு கொண்டுருவானுங்க. படத்தோட பெஸ்ட் சீன் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் கிளைமேக்ஸ் சீன் தான் சொல்லுவேன். எப்படின்னா திடீர்னு படத்தை முடிச்சிருவாங்க, அப்பாடா படம் முடிஞ்சிருச்சுடான்னு நம்ம கிளம்பி அப்படியே ஓடிடுவோம். உண்மையால் ரொம்ப நல்ல சீனாக இருந்துச்சு. குவாலிட்டியாக போய் இப்போ படத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஆர்ஷாக சொல்ல ஆனக்கூடாதுன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான். உங்களுக்காண்டியே இந்த படத்தை நான் ரிஸ்க் எடுத்து பார்த்துருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.